வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. இந்த காணொளியில் பாடம் 14 வாள் போய் கத்தி வந்தது டும் 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 என்னும் தலைப்பில் ஒரு ஓணானின் கதையை பார்க்க உள்ளோம். பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இந்த ஒரு ஓணான். இது ஒரு நாள் ஒரு வேலியை தாண்டும் போது அதன் வாலில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. அதனோட வாலை பாருங்க, ஒரு முள் குத்தி மாட்டிக்கிச்சு. அந்த வேலியை தாண்டி போகும்போது அதனுடைய வாலில் முள் குத்தி கொண்டது. அப்போ குத்திய முள்ளை எடுத்து விட ஊருக்குள் நுழைந்து உதவி கேட்க நினைத்தது. இந்த ஓணான் இந்த வாலில் குத்தி இருக்கிற முள்ளை எடுத்து விடுவதற்காக ஒரு ஊருக்குள்ளே போய் யார்கிட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிச்சு. அங்கே ஒரு உழவரை பார்த்துச்சு. அவங்ககிட்ட, ஐயா உழவரே, என் வாலில் முள் குத்தி விட்டது, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் அப்படின்னு கேட்டுச்சு. அவரும் அந்த வாலில் இருக்கிற முள்ளை எடுக்க முயற்சி செய்தார். உழவர் வாலில் உள்ள முள்ளை எடுக்கும் பொழுது வால் அருந்து விட்டது. அதோட அந்த வால் அருந்து போச்சு. கத்தியில் வச்சு முள் எடுத்தாரு, அப்போ அது அருந்து போச்சு. அப்போ ஓணான்னு சொல்லிச்சு, என் வால் அருந்து விட்டதே அப்படின்னு சொல்லிச்சு. ஏ உழவரே, என் வாளை தருகிறாயா இல்லை உன் கத்தியை தருகிறாயா அப்படின்னு உழவரை பார்த்து கேட்டுச்சு. என்னோட அருந்து போன வாளை ஒட்ட வச்சு கொடுக்குறியா இல்லை உன்னுடைய கத்தியை கொடுக்குறியா அப்படின்னு ஓணான் கேட்டுச்சு. அப்போ அந்த உழவர் என்ன சொன்னார், இந்தா கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு அப்படின்னு கத்தியை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த ஓணான் கத்தியை வாங்கிட்டு போயிட்டுருக்கும்போது காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, ரொம்ப சிரமப்படுகிறாய், இந்தா கத்தி, இதனால் வெட்டு அப்படின்னு இந்த ஓணான் கொடுத்துச்சு. அவரும் அந்த கத்தியை வாங்கி வெட்டினார். மரத்தை வெட்டும்போது கத்தி உடைந்து விட்டது. அட, கத்தி உடைந்து விட்டதே அப்படின்னு ஓணான் பார்த்துட்டு, விறகு வெட்டியே, என் கத்தியை தருகிறாயா இல்லை விறகை தருகிறாயா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த விறகு வெட்டி என்ன செஞ்சாரு, இந்தா விறகை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு வெட்டிய விறகை கொடுத்துட்டார். அதை வாங்கி கொண்ட ஓணான் வழியில தோசை சுடும் பாட்டியை பார்த்தது. பாட்டி, இந்த விறகை வைத்துக்கொள், தோசையை சுடு அப்படின்னு விறகை கொடுத்துச்சு. அவங்களும் அந்த விறகை வாங்கி தோசை சுட்டாங்க. பிறகு ஓணான், அடடா, எல்லா விறகையும் எரித்து விட்டாயா அப்படின்னு கேட்டுச்சு. எல்லா விறகையும் தீர்த்து விட்டீங்களா, எல்லாத்தையும் எரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுச்சு. இதை பாரு பாட்டி, என் விறகை தருகிறாயா இல்லை தோசையை தருகிறாயா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த பாட்டி, சரி சரி, இந்தா தோசையை எடுத்துக்கொள் அப்படின்னு தோசையை கொடுத்தாங்க. அதை வாங்கி கொண்ட ஓணான் அங்கே வழியில் வந்த மோர் விற்கும் பெண்ணை வழியில் பார்த்து, பெண்ணே பசியா, இந்தா தோசையை சாப்பிடு அப்படின்னு தோசையை கொடுத்துச்சு. அந்த பெண் மோர் விற்கும் பெண் தோசையை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓ, தோசை முழுவதையும் சாப்பிட்டு விட்டாயா, எனக்கு என் தோசையை தருகிறாயா இல்லை பானையை தருகிறாயா அப்படின்னு கேட்டுச்சு. சாப்பிட்ட தோசையை திருப்பி கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அதனால் அந்த பெண் அந்த மோர் பானையை கொடுத்துட்டாங்க. பானையை ஓணான் பெற்றுக்கொண்டது. இந்தா என் பானையை வைத்துக்கொள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வழியில தோட்டக்காரரை பார்த்தது ஓணான். அவர்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னு பாருங்க, தோட்டக்காரரே, தண்ணீர் எடுத்து ஊற்றுவதற்கு இந்த பானையை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அவரும் சரின்னு தோட்டக்காரர் செடிகளுக்கு நீர் ஊற்றினார். அப்போ பானை உடைந்து விட்டது. என் பானை உடைந்து போயிற்றே அப்படின்னு இந்த ஓணான் கேட்டுச்சு. என் பானையை தருகிறாயா இல்லை பூவை தருகிறாயா அப்படின்னு ஓணான் தோட்டக்காரரை நோக்கி கேட்டது. உடைந்த பானையை எப்படி ஒட்ட வச்சு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால அவர் பூக்களை கொடுக்குறார். எப்படி சொன்னார் பாருங்க, இந்தா பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் அப்படின்னு பூக்களை கொடுத்தார்.
அதை வாங்கி கொண்ட ஓணான் வழியில மேளம் வாசிக்கும் பெண்ணை பார்த்தது. இந்தா பெண்ணே, பூக்களை வைத்துக்கொள், அழகாக இருப்பாய் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பெண்ணும் பூக்களை வாங்கி தலையில சூட்ட போனாங்க. அதாவது அந்த பெண் பூக்களை தலையில் வைக்கும்போது அவை உதிர்ந்தன. அந்த பூக்கள்லாம் உதிர்ந்து போச்சு. அடடே, என் பூக்கள் உதிர்ந்து போயிற்றே அப்படின்னு ஓணான் என்ன சொல்லிச்சு, பெண்ணே, பூக்களை தருகிறாயா இல்லை மேளத்தை தருகிறாயா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுச்சு. உதிர்ந்து போன பூக்களை எப்படி தர முடியும்? அதனால அந்த பெண் பயந்துகிட்டே, சரி சரி, இந்த மேளத்தை வைத்துக்கொள் அப்படின்னு அந்த மேளத்தை ஓணான் கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மேளத்தை வாங்கி கொண்டு ஓணான் அடித்தவாறே மகிழ்ச்சியோடு பாடியது. என்ன பாட்டு பாடிச்சுன்னு பாருங்க. வாளு போய் கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போய் விறகு வந்தது டும் 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 டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் 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 டும், பானை போய் பூவு வந்தது டும் 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 அப்படின்னு பாடிச்சு. அடுத்ததா பூவு போய் மேளம் வந்தது டும் 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 அப்படின்னு என்னெல்லாம் போய் என்னென்ன பொருள்கள் கிடைச்சிச்சுன்னு வரிசையா பாடிச்சு. முதல்ல வாள் அறுந்து போய் கத்தி கிடைச்சுதா, அதுக்கப்புறம் கத்தி உடஞ்சி போய் விறகு கிடைச்சுதா, விறகு போயிட்டு தோசை கிடைத்தது, தோசை போய் பானை வந்தது, பானை போனதுக்கப்புறம் பூ வந்துச்சு, பூ உதிர்ந்து போனதுக்கப்புறம் மேளம் கிடைச்சது. இது எல்லாத்தையும் சந்தோஷமா பாட்டு பாடிக்கு மகிழ்ந்தது இந்த ஓணான். மேளத்தை அடிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியோட பாட்டு பாடிச்சு. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இதுல என்ன நீதி கருத்து அப்படின்னா, துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது. நமக்கு துன்பம், ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது மனம் சோர்ந்துடக்கூடாது. இப்போ எப்படி இந்த ஓணான் தன்னுடைய வாள் அருந்ததுக்கு அப்புறமா கூட துன்பப்பட்ட போதும் கூட அதுக்காக சோர்வடையாம மேளம் அடிச்சு சந்தோஷமா இருக்குது இல்லையா? அது மாதிரி சோர்வில்லாம துன்பத்தை கண்டு பயப்படாம வாழ கத்துக்கணும். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.